ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஸ்வேதாவுக்கு இன்றைக்கி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். அதான் என் பொண்ணுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். இன்றைக்கி பிறந்த நாளோட வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காம என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஸ்வேதா பிறந்த நாளுன்றாங்க. நம்ம வீட்டில் என்னென்னா இறா வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இறாவில் வந்து 1 kg இருக்கும். அது பாதி பிரிச்சுட்டு அவளுக்கு வந்து தொக்கு பண்ணி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் பாதி போட்டு அவளுக்காக பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இறா பிரியாணி. இது ரெடி ஆகிட்ட பிறகு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது எறா தொக்கு, இது வந்து சாம்பார் சாதம், சக்கரை பொங்கல், கொஞ்சம் தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை தொக்கு போட்டு. இன்னைக்கு தான் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம் வெளியே அப்படின்னு தெரியல. ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம எங்கே போக போகிறோம்னு சொல்லி. என்ன தேவிமா, என்ன எப்படி இருக்கு பிரியாணி? பிரியாணி சும்மா நெய்யில ஊற்றி அப்படி செஞ்சிருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கே உடம்பு சரியில்லை. நேற்று பையன் வீட்டில் அவ்வளோ செஞ்சாங்க, சாப்பிடல. இன்னைக்கு அப்படியே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குது. வாய்க்கு நல்லா இருக்குமா. நல்லா பண்ணிருக்கேன். செஞ்சா அப்படிதான் இருக்கும். சூப்பரா இருக்கு. எறா பிரியாணி, எறா வறுத்து, சக்கரை பொங்கல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். முதல்ல நான் சாப்பிட்டுறேன். ஸ்வேதாவோட அடுத்த ட்ரெஸ் இது. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கு. என்னடி கொஞ்சம் லூஸ் இருக்கு. ஆனால் இப்படி எல்லாம் தெரியல பாப்பா. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. உங்ககிட்ட இல்லாத கலர் காட்டன் குர்த்தி இது. சும்மா ரெஃப்யூஸ்க்காக. காட்டன் ஐட்ட இல்லாத கலர் கிடையாது. அடுத்தது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று எல்லாத்தையும் ஒரே டைம்ல என்னால போட முடியும். சரி, ஓகே ஓகே. இதை எடுத்து வை. இப்போ அது போட்டு வந்து காமிப்பியா? சரி, ஓகே. போய் அதை சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஓகே, திரும்ப. நல்லா இருக்கு. ஓகே, போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா பார்ப்போம். அவளோட பர்த்டே ட்ரெஸ்ஸு இந்த சாரீ தான் அவள் எடுத்தா. இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ட்ரெஸ் எடுத்துருக்கா. ஒன்று ஒன்றா போடுவா. ஃபோட்டோ இருக்குது, ஒன்று ஒன்றா எடுக்கிறேன் பாருங்கள். எதில் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ட்ரெஸ்ஸு அவளுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. ஓகேவா? போகுது. நல்லா இருக்கு அந்த ட்ரெஸ்ஸு. கரெக்டாக இருக்கு. கரெக்டாக சின்னதாக இருக்குன்னு சொன்னியம்மா. அது பார்க்கும் போது அப்படி இருந்துச்சா? என்ன யோசிச்சு தான் போடுவேன். குட்டியா இருக்கேன்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தா கரெக்டாக இருக்கு. வாங்கி போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. அந்த இது கயிறு ஜாயின் பண்ணி விடு. எனக்கு அது பிடிக்காது. அது இல்லாம தனியா வரல. நல்லா இருக்கு. தேவிமா என்ன பண்றாங்க? நல்லா தூங்குதா? சரி சரி, ஓகே. சரி வா, சாப்பிட வா. ஃபர்ஸ்ட் போட்டா தோ வேற ட்ரெஸ் மாத்திட்டு ஈவினிங் வெளில போகும்போது தான் போடுவேன். எது இது? இந்த ட்ரெஸ். அப்ப நான் வாங்கி கொடுத்ததுல எப்ப? அதுதான் இப்போ போட போறேன். சரி, ஓகே. சரி, இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு வா. இது எப்படி இருக்கு? இது நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ். நல்லா இருக்குது. சூப்பராக
இன்னும் எத்தனை போடல. இது நல்லா இருக்குல்ல? திரும்ப அப்படியே தண்ணி பாட்டில் வச்சிருந்தேன் எங்க நாட்டு கட்டலையா? கட்டி இருக்கு. ஓகே. மேல இருக்குல்ல, நீ முடி தொங்க விடுறதுனால தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் லூஸ் இருக்கு, பிடிக்கணும். சைடுல பிடிக்கணும், லூஸா இருக்கு. ஓகே ஓகே. ஆனால் நல்லா இருக்குல்ல? கலர் நல்லா இருக்கா மம்மி? சூப்பரா. ஓகே வா சாப்பிட வா. இப்போ ஆச்சு. இதோ வரேன். ஸ்வேதாவோட அடுத்த ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரைட்டாக நின்று காமி. இது ஒரு ட்ரெஸ். இன்னொன்று அப்போ நான் வாங்கி கொடுத்தது ஆரஞ்சு கலரா பிங்க் கலர், அது போடவே இல்லைல்ல நீ. இன்னும் அந்த ஒரு ட்ரெஸ் போடல. ஆமாம், எப்பவுமே ஃபர்ஸ்ட்லாம் அவள் பர்த்டேக்கு வந்து ஏற்காடு போயிடுவான்ல, அங்கே போய் தானே கேக் வெட்டுவோம் நம்ம ஃபர்ஸ்ட்லாம். ஏலகிரி தலைவியாச்சு. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா, எங்கே போகிறோம்? கோவிலுக்கு அம்மா வீரபுரம். கேக்கு வரும்போது கோயிலுக்கு போகும்போது எப்படி வாங்க முடியும்? அதான் வீராபுரம் கோயிலுக்கு போகிறோம். பாப்பா கூப்பிட்டு வரும்போது வந்து கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம். சினிமா போகலான்னு இருந்தோமா, இங்கே லோக்கலில் தான் இருக்குது. அது கிட்ட இருக்கிறதுனால செட் ஆகலை. நாளைக்கு பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நானும் பாப்பா தான். அம்மா ஒன்றும் வரல வேலையிலேருந்து, அங்கே தான் இருக்காங்க. ஆயுத பூஜை கொண்டாடிட்டு வருவாங்க. அப்படியே தேட்டர் இருக்காங்க. ராமரத்னா தேட்டர் இங்கே தான் நாளைக்கு. ராமரத்னா மீனாட்சி தேட்டரில் தான் இப்போ டிக்கெட் எடுத்தோம். டாடி ஜூம் பண்ணிக்காமி அங்கே போயிருக்காரு கொஞ்சம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லு நாளைக்கு தான் எடுத்தால் நாங்கள் பார்க்க போகிறோம். நாளைக்கு ஸ்வேதா பர்த்டேக்கு பார்க்கலான்னா எடுக்க முடியல. என்னம்மா ஸ்டாச்சு இருக்கு? இல்லை இன்னைக்கு பார்க்கலான்னு நினச்சோம்மா. இன்னைக்கு காலியாக இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் இருக்குன்னார்ல, அதனால தான் தலைவலிக்கும் அப்படின்ட்டு நாங்கள் எடுக்கல. சரி நாளைக்கு எடுத்துகிட்டு நாளைக்கு போய்க்கலான்ட்டு. பாப்பாவுக்கு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது இல்லை ஸ்வேதா? இந்த வாட்டி பாப்பா எதுவுமே பண்ணல, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கேயாச்சும் வெளியே போவோம், ஏதாவது பண்ணுவோம். இன்னைக்கு வந்து அவர் ஆர்டருக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால மத்தியானம் மேலே தான் வந்தார். அதனால் கொஞ்சம் அவருக்கும் முடியலையா, எதுவுமே பாப்பாவுக்கும் பண்ணலை. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குழந்தைக்கு எதுவும் பண்ணலையே. சரி அதான் கோயிலுக்காச்சும் போகலாம். இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அப்படியே போய் கேக் வாங்கிட்டு வீட்டில் போய் அம்மாவும் வந்துடுவாங்க. பாப்பாவுக்கு கேக்கு வெட்ட போகிறோம். நீங்களும் பார்க்க போகிறீங்க பாப்பாவுக்கு கேக்கு வெட்டுறத. வாங்க வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். இப்போ கோயிலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பாபா கோயிலுக்கு போகலாம். இங்கே பாருங்க டிக்கெட் எடுத்தாச்சு. நைட் ஷோ. ஐயோ யாரு முன்னாடி உட்காந்து ஆவறது? 7 மணி ஷோ வைங்க மீனாட்சியில், அதனால கூட்ட வரல. ஓகே ஓகே. கோயிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் பாபா கோயில். இதோ எடுத்துட்டு வரேன். பாபாவுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தோம். இந்தாங்க வாங்கிக்க. உள்ளேயும் விட்டுலாம்ல பாப்பா? ஸ்வேதா பிடிச்சிருக்கியா?
பொண்ணு பொண்ணு கதிரவன் ரத்னாம்பிகா ரத்னாம்பிகா இஷாந்த் தேவி கட் பண்ணுறவா கூட நான் எடுக்கிறேன் புரியுது ஒரு நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பாருங்க எல்லாம் நாய்க்கு போட்டுட்ருக்கோம். ஆரத்தி பண்ணுறாங்க சாய்பாபா கோயிலில். கோயில் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, அதுக்காக பாபா தூங்க வைப்பாங்க. தெரியுதுங்களா? இந்த கோவிலில் நம்மளுக்கு பாபா கோயிலில் வந்து ரொம்ப இவங்க க்ளோஸ், அதனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கேர் எடுத்து பார்ப்பாங்க. என்னம்மா இன்னும் எங்க வா? வா வா. இது நல்லா இருக்குமா? இது என்ன? இது சாக்கோ பாரா. ரைஸ் கேட்டுக்கோ. ஹீட் பண்ணி கொடுத்துருங்க. இது நல்லா இருக்கு. ஆமாம் கேளுப்பா, என்ன எவ்வளோ? 790 வரும் மேடம்.
சாப்பிட்றீங்க எப்படி இருக்குன்னு சொல்லு. கேக் வாங்கிட்டீங்களா? சரி ஓகே ஓகே வைங்க. அம்மா இது வந்து குட்டி, ஆ என்னது? இது வந்து அம்மா, ஆ இது வந்து அதோட குட்டி. டேஸ்ட் பண்ணுப்பா. ஸ்னாப் எடுத்துட்டு தாங்க டாடி. அது க்ரீம் தானே? அது க்ரீம் தான் அது. இது எப்படி வாட்சி நல்லாவே இல்லை. பரவாயில்ல. இது போய் 20 சின்ன இது வந்து மீன் போடுறது நரன்னு இருக்கு. சாப்பிட சரி வா பாருங்க. ஸ்வேதாக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். செமையா இருக்குல்ல? ஏஜோடு போட்டிருக்கீங்க. நானே சொல்லணும்னு நினச்சேன் போட்டிங்களா? வாங்கப்பா எல்லாம் கூப்பிடுப்பா. ஏத்து. பாடுங்க. தனியா சொல்லுவேன். ஆமா டாடி கிட்ட போப்பா. எடுத்து பிரிச்சுலாச்சும் வைக்கிறீங்களா? பல்லுலாம் அப்படியே இருக்கு. அவ்வளோ பெருசா எடுக்கக்கூடாது. ஏய் வாடா, எவ்வளவு நேரம் கழுவிட்டே இருப்பேன். ஓடி ஓடியா. இந்தாங்க இது எடுங்க. அம்மா கொடுத்து முதல்ல. ஓ நான் கட் பண்ண கையில் இருக்கு. அதில் பிச்சு போடுமா லைட்டா. வா செமையா இருக்கு இது. சூப்பரா இருக்குடி. சூப்பரா இருக்கு பாரு கேக்கு. ஒரு பீஸ் கூட கம்பெனி கூட வரலாம். நல்லா உட்காருங்க பக்கத்துல. ஏ செமையா இருக்குப்பா இது. அடிச்சு கொடுத்துருதா? சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிட மாட்டீங்க. சாப்பிட்டு கேட்கறதுக்கு. ஆமா என்ன அவங்க சார் கையில தேவியே ஆயிட்டாங்க. அங்க பாட்டு பாடினேன் கருப்புரம் அதுல யாருன்னா வந்து ஒரு சாமி பாட்டு பாட்டு பண்றாரு. எல்லாம் நிக்குதுங்க அங்க ஒரு 50 பேருக்கு இருக்குதுங்க. யாருமே வாய் தர மாட்டாங்க. அதான் டாடி மம்மி வீட்ல இல்லன்னு பண்ணியா? அது இல்ல. என்ன பண்ண? மாதேவி கலைவாணி. ஐயோ மோனிக்கு வீணை பாண்டீங்க. ராமன் எத்தனை ராமனேடி இல்லையா? சதீஷ் தண்ணி போடுப்பா. டப்பா பத்தலமா? இது ஓபனிங்களா? போடு ஓரம்லாம் வெயி. வேற டப்பா இது இது வரைக்கும் வெளியே வச்சு கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு. அதுதான் எனக்கும் கொஞ்சம் கொடுப்போல. இது சிக்கன் அவளுக்கு இதெல்லாம் வேணான்ட்டா, அதனால பாப்பாவுக்கு மட்டும் ஷவர்மா வாங்கிட்டு வந்தோம். ஷவர்மா க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப் வாங்கிட்டு வந்தோம். எனக்கு அந்த பவுலில் சூப் பவுலும் ஸ்பூன் மட்டும் எனக்கு கொஞ்சோண்டு மட்டும் ஊற்றி கொடு. நீ குடின்னா கொஞ்சோண்டு மட்டும் கொடு. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சூப் மட்டும் ஊற்றினா அதில் ஊற்றிடுறேன். பின்ன எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வாங்கி. நம்ம இந்த சூப்பு நாள் தான் லேட்டு. அங்கே பாஸ்கால செம்ம கூட்டம், கொடுக்கவே மாட்டான். அவ்வளோ நேரம் நின்று இருந்தோம். ஹாப்பியா போச்சா இல்லையா? ஹாப்பியா ஸ்வேதா? குட்டியா சந்தோஷம் இல்ல? அங்கே கோவிலில் பாபா கோயிலுக்கெல்லாம் போனோமே, ஸ்வேதா சாக்லேட் மேலாம் போட்டு பாட்டெல்லாம் பாடி
மேலே கூப்பிட்டு அர்ச்சனைலாம் பண்ணாங்க. மரம் பேசினாங்க ஸ்வீட்லாம் கொடுத்து கையெல்லாம் கொடுத்து நாங்கள் மைசூர் பாக்காச்சு என்னது ஜாமி ஜாங்கிரி வாங்கிட்டு போய் கோயிலில் கொடுத்துட்டோம். எங்களுக்கு வேணான்ட்டோம், வரவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா ரொம்ப ஓவர் லென்த்தாக போயிடுச்சு. நீங்கள் பார்த்துப்பீங்க கோவில் வீடியோலேருந்து பாப்பா கேக்கு வெட்டினதுலேருந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை செஞ்சு. ஓகே, பை.